ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 9/2/2024 சோபகிருது ஆண்டு தை 26. தை அமாவாசை இன்று காலை 7:53 முதல் நாளை அதிகாலை 4:34 வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 43 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 7:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 7:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 7:52 வரை சகுனி, பின்பு மாலை 6:13 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாக அமையும். வெற்றினா எப்படின்னா எல்லா விஷயத்திலும் வெற்றி. அதுல குறிப்பிட்ட ஒரு 5 விஷயத்த சொல்றேங்க. புதிய சொத்து வாங்கறதுக்கு உண்டான நாளாக அமையும். அந்த புதிய சொத்து எப்படி வாங்குவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விஷயமா ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வருது வாங்கிக்கிறீங்களான்னு. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. ஆனா இந்த நாள் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ இந்த இடத்த போய் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால நீங்க முயற்சி எடுப்பீங்க. முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு இடம் அமையும். அதுக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குங்க. அதனால இந்த நாள் ஒரு வெற்றி உள்ள நாளாக அமையும். பங்கு சந்தையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒரு லாபமும் கிடைக்கும், இதுல வெற்றியும் கிடைக்கும். அதனால பங்கு சந்தையிலையும் ஒரு வெற்றி உள்ள நாளாக அமையும். குடும்பத்துல சில காரியங்கள் திடீர் நடக்கிறதுனால அது ஒரு வெற்றியாக அமையும். திடீர் காரியங்கள் என்னன்னா, ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் கேட்பாங்க. அதை உங்களால வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இவ்வளவு நாள் வந்திருக்கும். ஆனா இந்த நாள் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உள்ள நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த நாள் உங்களுக்கு வெற்றி உள்ள நாளாக அமையும். தங்கம் வெள்ளி வாங்கறதுக்கு உண்டான யோகமான நாட்களாகவும் அமையும். அதனால இந்த நாளை கொஞ்சம் தங்கம் வெள்ளி வாங்கறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுங்க. இந்த முயற்சி எடுக்கிறதுனால பிற்காலத்துல ஒரு பெரிய ஒரு அசட்டாகவும் ஒரு யோகமான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க பயப்படுற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், இந்த காரியம் தடைப்பட்டுரும், இந்த காரியம் தாமதமாகும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த காரியமும் இந்த நாள்ல தடையும் படாது, தாமதம் ஆகாது. அதோட பிளான் மட்டும் நீங்க நல்லபடியா எடுத்து பண்ணீங்கன்னா, அந்த எக்ஸிகியூஷன் பண்ணீங்கன்னா, முடிகிற காரியம் வெற்றியாதான் முடியுங்க. பரிகாரம், உங்க வீட்டுல பஞ்சமுக தீபம் ஏத்தணும். பஞ்சமுக தீபம்னா எப்படின்னா, ஒரு மடக்கு எடுத்துக்கங்க. அந்த மடக்குல 5 திரி வச்சு ஏத்தணும். இதுதான் பஞ்சமுக தீபம். இந்த பஞ்சமுக தீபம் யாருக்காகனா சிவபெருமானுக்காக. அதை எப்படி பண்ணணும்னா, நீங்க எந்த இடத்துல தீபத்தை ஏத்த போறீங்களோ அந்த இடத்த நல்லபடியா சுத்தம் பண்ணிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேல ஒரு மனையை வைங்க. மனை வச்சுட்ட பிறகு நவதானியத்தை பரப்பிட்டு
மடக்கு. மடக்குன்றது வந்து ஒரு பெரிய சைஸ் அகல் மாதிரி இருக்கும். அதை நீங்க வாங்குங்க. ரொம்ப பெருசா வாங்க வேணாம். சின்னதா ஒரு மீடியம் சைஸா வாங்கிக்கங்க. அதை வாங்கிக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் ஊத்திட்ட பிறகு 5 திரி, ஒரே மடக்குல 5 திரி போடணும். 5 திரி போட்டுட்டு ஏத்தும் போது நாம் சொல்ற மந்திரத்தை மனசார சொல்லிட்டு வாங்க. ஓம் நம சிவய ஓம், ஓம் நம சிவய ஓம், ஓம் நம சிவய ஓம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து தீபத்தை ஏத்தி தீபத்துக்கு முன்னாடி உங்களோட கோரிக்கைகளை மனப்பூர்வமா நீங்க வச்சீங்கன்னா சிவபெருமானோட அருளும் கடாட்சகமும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நிறைவாகும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல வந்து 4 வீலர் ஓட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, கிராஷிங்கா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 4 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி கனவு வந்ததுனாவே பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நம்ம கார் ஓட்டுறோம், கார் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கார் ஓட்டினாவே வந்து பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.